Hi everyone, this is Sandhya from Markham Industrial Training and Research Institution. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம வந்து 5 days complete பண்ணிருக்கோம். So today is the 6th day. 5 daysல நம்ம basics Pythonல என்னென்ன basics நார்மலா Pythonna என்ன அதுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு என்னென்ன தேவை அது என்னென்ன நார்மல் பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு நம்ம பார்த்தோம். அதுக்கான சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் மட்டுமே இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு 9 ப்ரோக்ராம்ஸ் கிட்ட என்கிட்ட இருக்கு. அந்த 9 ப்ரோக்ராம்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? எப்படி ரன் பண்ணும் போன கிளாஸ்ல நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல எப்படி ரன் பண்றதுன்றதை ஃபுல்லாவே பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ரன் பண்ண போறோம். அதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பும் கிளியரா நான் சொல்றேன். 9 ப்ரோக்ராம்ஸ் ஜஸ்ட் 9 ப்ரோக்ராம்ஸ்மே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரக்சரா பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கான கோட்ஸ் பார்த்தீங்கன்னா live as if you were to be die tomorrow, learn as if you were to be live forever. நம்ம கற்றுக்கணும்னு நினச்சோன்னா நம்ம வாழ்நாள் முழுக்க அது இருக்கணும் மைண்டில். ஓகேங்களா? அந்த மாதிரி கற்றுக்கணும். ஒரு விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்துருங்க. இட்ஸ் மை கோட். டுடே கோட் இதுதான். ஓகேங்களா? ஜஸ்ட் இன்னைக்கான அஜெண்டா பிளான் பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் எதுலேருந்து பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் நான் எடுத்திருக்கேன்றா எல்சிஎம், லிஸ்ட், ஃபிபனோசி சீரீஸ், ஸ்ட்ரிங்கோட கன்கேடினேஷன்ஸ், அதுக்கப்புறம் டிக்ஷனரி, கிளாஸ், இன்ஹெரிட்டன்ஸ், ஃபைல், அந்த மாதிரி இந்த மாதிரி செட் ஆஃப் டாபிக்ஸ்லேருந்து நான் வந்து கோடிங்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். இது எல்லாருக்குமே பேசிஸ் நார்மலாக தெரியுற ப்ரோக்ராம் தான். லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நார்மலாக எப்படி டிஃபைன் பண்ணுறது நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். டிஃபைன் எப்படி பண்ணுறது அதுக்கான பேசிஸ் எல்லாமே பார்த்தோம். அது மாதிரி ஒவ்வொன்றும் டிஃபைன் எப்படி பண்ணுறது அதுக்கான இஃப் கண்டிஷன்லாம் பார்த்தோம். அது ஒரு பேக்கேஜாக நான் இங்கே கொடுத்துருக்கேன் ரிட்டர்ன் ஃபங்க்ஷனோட. அண்ட் ஆல்சோ இதில் வந்து இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். define பண்ணியிருக்காங்க. LCM x and y define பண்ணியிருக்காங்க. if x greater than y இருந்துச்சுன்னா greater equal to x, else greater than y இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் உள்ள போகணும், கண்டிஷன் போகணும். while true இருந்துச்சுன்னா if greater than percentageனாவே நார்மலாக இதுக்கான percentage x equal to 0 இல்லைனா y equal to 0 வந்துச்சுன்னா LCM equal to greater. ஓகேங்களா? break அப்புறம் greater plus 1 equal to இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி நம்மளுக்கு சம்மா கொடுக்கறதா LCMே அதிகமாகவே. ரிட்டர்ன் LCMன்றது ஃபங்க்ஷன் நேம் மறந்துடாதீங்க. நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஃபங்க்ஷன் நேம் தான் LCM. அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அந்த ரிட்டர்ன் டிஃபைன்னு ஒன்று ஓப்பன் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் பண்ணியே ஆகும் கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் தான் நான் வேல்யூஸை நான் இன்புட்டில் வாங்குறேன். இன்புட் மட்டுமே கொடுக்கலாம். எதுக்காக நான் இன்ட்டு கொடுத்துருக்கேன்னா நம்ம இதுக்கு மேலே வாங்குறது நம்பர்ஸில் வாங்கணும். ஸ்ட்ரிங்கில் வாங்கினா நீங்கள் வந்து இன்புட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்ட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்பர்ஸில் வாங்கினா நீங்கள் முன்னாடி இன்ட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் the LCM of num1 and num2 is LCM which means அந்த ஃபங்க்ஷன் நேமோட LCM and M1 and M2. ஓகேங்களா? இது நான் ஒவ்வொன்றா வந்து நான் கோட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன் விஷுவல் ஸ்டுடியோ கோட். எப்படி நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணுறது இன்னொரு டைம் பார்க்கலாம். இப்போ நான் வந்து இங்கே ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணியிருந்தோம் காணும். சரி ஓகேங்க. நான் இப்போ இன்னொரு ப்ரோக்ராம் ஏதோ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். அதை ஜஸ்ட் ஓப்பன் வித் கோட் கொடுக்குறேன். நம்ம 10 ப்ரோக்ராம்ஸ்மே தனித்தனியாக ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நியூ ஃபைல் இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து
LCM னே கொடுக்குறேன். .py னு கொடுக்கணும். காரணம் வந்து இது பைத்தான் ஃபைல்ன்றதா அதோட எக்ஸ்டென்ஷன் py. சரிங்களா? ஜஸ்ட் நான் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரெண்டுமே தெரியுற மாதிரி நான் வைக்கிறேன் பாருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் வந்து define கலர் மாறும் பாருங்க ஆட்டோமேட்டிக்காவே. ஓகே, y if condition செக் பண்ணும் y இருந்துச்சுன்னா சாரி greater equal to x else வந்து கரெக்டா இதுக்கு நேரா தான் வரணும். if condition நேரா while நான் ஸ்டார்ட் பண்றேன். while if இப்போ ifல என்ன கண்டிஷன் கொடுக்க போறேன்னா இதான் நான் கொடுக்குற கண்டிஷன். அண்ட் லாஸ்டா வந்து while போட்டிருக்கிறதுனால டெஃபினிஷன் கொடுத்துருக்கிறதுனால ரிட்டர்ன். கொடுத்துட்டு num1 equal to int of kulla அவ்வளவுதான். இதோட ப்ரோக்ராம் முடிஞ்சிடுச்சு. ஜஸ்ட் நான் இதை ரன் பண்ணோம். எப்படி ரன் பண்ணணும்னா ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஓப்பன் இன் டெர்மினல் கொடுங்க. உங்களுக்கு வந்து டெர்மினல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். கொஞ்சம் பைத்தான் ஃபைல்ஸ் வர வரைக்கும் இது என்ன பேர்லனா lcm.py சேவ் பண்ணிக்கும். அப்போ பைத்தான் lcm.py ரன் பண்ணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். செகண்ட் ப்ரோக்ராமில் ஆட்டோமேட்டிக்காக நான் எப்படி ரன் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. ஓகேங்களா? ஜஸ்ட் பைத்தான் lcm.py என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பாருங்க. greater plus 1 and
intern does not match an internal level. Okay, 10th one la intern problem if condition க்கு நேரா வரணும் அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். ஸ்பேஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டாலும் இந்த மிஸ்டேக். என்ன மிஸ்டேக்னா நம்ம இன்டர்ன் வந்து ரிட்டர்னோட கண்டினியூ பண்ணி போட்டிருக்கோம். அப்படி வரக்கூடாது. n1ன்றது நம்ம ஸ்பேஸ் தாண்டி தான் போகணும். அப்போ வந்து ரிட்டர்னுக்குள்ளே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் நான் வந்து ஒரு 11 கொடுக்குறேன். இப்போ 22. The LCM of 11 and 22 is 22. ஓகேங்களா? LCM கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட் இதுதான், பைத்தான் தான். சரிங்களா? ஒரு இன்டர்ன் ஸ்பேஸ் ப்ராப்ளம் ஆனாலும் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதனால இன்டர்ன் ஸ்பேஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஆன்சர்ஸும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபிபனோசி சீரீஸ். ஃபிபனோசி சீரீஸ்னாவே நெக்ஸ்ட் நம்பர் அந்த கண்டிஷன்ஸில் தான் வரும். ஓகேங்களா? இந்த ஃபிபனோசி சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா FIB நான் போடுறேன். FIB.py. இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ரேஞ்ச் எவ்வளோக்குள்ளே வரணுன்றதை கேட்டிருக்காங்க. அப்புறம் I = 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூவும் 0, செகண்ட் வேல்யூவும் 1. அப்புறம் while கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. while I-க்குள்ள நம்பர்ஸ் இஃப் I is greater than equal to or lesser than equal to 1 இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் I போகணும். இல்லைன்னா நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நம்ம டெம்ப் வேல்யூ இது பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே கண்டிஷன் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இப்போ நம்பர்னு கொடுக்குறேன். ஈக்குவல் டு இன்ட் இன்புட் ப்ளீஸ் த ரேஞ்ச் நம்பர். இதில் வந்து ஜஸ்ட் நம்ம கால் பண்ணி பேஸ் பண்ணா while கண்டிஷன் கேப்ஸில் இருக்குது. அந்த while நான் மாற்றிட்டேன். I is greater than நம்பராக இருந்துச்சுன்னா இஃப் I is equal to 1 இருந்துச்சுன்னா பாஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ ஃபுல்லாக லூப் கண்டினியூ ஆகும். ஜஸ்ட் நான் இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பைத்தான் LCM.py சேவ் ரன் பண்ணக்கூடாது, FIB.py அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணோம். என்டர் த ரேஞ்ச். நான் ஒரு 6 கொடுக்குறேன். 6 வரைக்கும் வந்துருக்கு பாருங்க. 1 2 1 2 3 4 5 6 வரைக்கும் ஃபிபனோசி நம்பர்ஸ். ஓகேங்களா? அது ஃபிபனோசி நம்பர்ஸ் டெம்ப் ஃபைலில் உள்ளே போயிட்டு ஃபிபனோசி நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கேட்டாயிருக்கு. இதுதான் வந்து ஃபிபனோசி நம்பர்ஸ் யூஸிங் இன் பைத்தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமுங்க. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஏற்கனவே பார்த்த ப்ரோக்ராம் தான். ஸ்ட்ரிங் கன்கேடினேஷன் நம்ம அன்றைக்கே பார்த்தோம். ஸ்ட்ரிங் கன்கேடினேஷன் எப்படி பண்ணுறதுன்றது, இந்த ஆப்ரேட்டர்ஸ் வச்சு பண்ணுறது, ப்ளஸ் ஆப்ரேட்டர் வச்சு யூஸ் பண்ணுறது, ஜாயின் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நார்மல் வே. இதில் வந்து கன்கேடினேஷன்ஸில் நம்ம டெஃபினேஷன் யூஸ் பண்ணி கன்கேடினேஷன் எப்படி பண்ணுறதுன்றதுக்கான மெயின் ரீசன்ஸ் அது பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு புது ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். string dot py.
ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து டிஃபைன் நீங்கள் என்ன இங்கே நேம் கொடுக்குறீங்களோ அதே தான் லாஸ்ட் வரைக்கும் வரணும். concat string 1 comma string 2 string 2 return string 1 plus string 2 return பண்ணிட்டேன். str1 equal to input print concat string define concat. இந்த concat தான் இங்க வரணும். சரிங்களா. இந்த string இதுக்குள்ள வர string தான் நம்ம இங்க கொடுக்கணும். இத தான் ப்ளஸ் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஓகேங்களா. இதுதான் வந்து concatenation. ஜஸ்ட் வந்து இத வந்து ஃபர்ஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இங்க என்னன்னா python string dot py. Enter the first string. Now hello. Next வந்து python concatenated string is hello python. சரிங்களா. இதுதான் வந்து string concatenation ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுக்கு next program பார்க்கலாம். removing duplicate from the list. லிஸ்ட்ல இருந்து எப்படி வந்து duplicates-ஐ remove பண்றது அதுக்கான மெயின் வே. நான் ஏற்கனவே லிஸ்ட் கொடுத்துட்டேன். அந்த லிஸ்ட்ல இருந்து எனக்கு duplicates-ஐ ரிமைண்ட் பண்ணும். அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம், என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கலாம். லிஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் py. இப்போ இதுல வந்து def என்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிருக்கேன். ரிமூவ்ன்றதா ஃபங்க்ஷன் நேம். அதுல எனக்கு நான் உள்ள அதுல என்ன கொடுத்திருக்கேன்னா duplicate இது கொடுத்துட்டு ஃபைனல் லிஸ்ட் எங்க இருக்குன்றத நான் சொல்றேன். ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் குள்ள அரே பிராக்கெட் குள்ள நான் ப்ளேஸ் பண்ணிருப்பேன். ஃபார் நம் கொடுக்கிற நம் இன் டூப்ளிகேட்டா இருந்துச்சுன்னா if condition num not in final listல இருக்க கூடாது. அதான் condition. final list dot append அதை எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து நியூவா வந்து ஒரு இது ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் return next வந்து duplicate equal to 2, 4, 10, 20, 2, 5, 20, ரெண்டு டைம் நான் வந்து 2, 5,
கொடுத்துருக்கேன், 5 கொடுத்துருக்கேன். இப்போ வந்து print remove duplicate. சரிங்களா? ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிட்டு python list.py நம்மளுக்கு ரிமூவ் ஆகிட்டு வந்திருக்கு பாருங்க. நான் என்னோட ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 4 10 20 2 5 25 நான் 2 times 2 கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு டைம் தான் வந்திருக்கு. 20 2 times கொடுத்துருக்கேன், 5 2 times கொடுத்துருக்கேன். எனக்கு இங்கே வந்து 5 நம்பர்ஸ். நாங்கள் கொடுத்துருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 7 8 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 3 நம்பர்ஸ் டூப்ளிகேட். அதை ரிமூவ் பண்ணிட்டு 2 4 10 25 எப்படி ஃபார் அண்ட் இஃப் லூப்பில் வச்சு நம்மளை டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணுறது வித் த டெஃபினிஷன். சரிங்களா? இது பார்த்தோம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம், நெக்ஸ்ட் 5th ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கியூப். ப்ளீஸ் என்டர் எனி நியூமரிக் வேல்யூஸ். இதில் என்னென்னா நார்மல் கியூப் தான், நம்ம ரிப்பீட்டேஷன் யூஸ் பண்ணி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இதுதான். ஆனாலையும் ஃபார்மேட்டிக்கலாக வரும். நெக்ஸ்ட் ஒன் cube.py. கியூப்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஃப்ளோட்டில் கொடுக்குறேன், இன்ட்ல இல்லை பாயிண்ட்லேயே கொடுக்கலாம் வேல்யூஸ். நீங்கள் இன்புட் எத்தனை நம்பர்ஸ் கொடுக்குறோமோ அந்த 0 equal to save it, run பண்ணி பார்க்கலாம். suppose any errors இதிலே வந்து கீழே வந்துரும். py enter the value. நான் 3 கொடுக்குறேன். ஓகே, பாயிண்ட் வேல்யூவில் நம்மளுக்கு கரெக்டாக டெஃபினேஷன் வந்துருக்கு பாருங்க. 3.0 இஸ் 24 பாயிண்ட். ஃப்ளோட்டில் நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நான் ஃப்ளோட்டில் கொடுக்காம இங்கே ஒரு நிமிஷம் இன்ட்டு நான் கொடுக்குறேன்ற பட்சம் பாருங்களா டிஃப்ரென்ஸ். வேல்யூ அதே 3 கொடுக்குறேன், 3 and 27. சரிங்களா? நான் ஃப்ளோட்டில் கொடுத்ததுனால ஆன்சர் எனக்கு ஃப்ளோட்லேயே தான் ஆன்சர்ஸ் வரும். நான் ஃப்ளோட்டில் கொடுக்காம வந்து நான் வந்து இன்ட்டில் கொடுத்தேன்னா ஆன்சர்ஸ் வந்து இன்ட்டில் வரும். காரணம் எதுக்குன்னா கியூப்பில் வந்து பாயிண்ட்லேயே வரும், எக்ஸாக்டாக வரும்போது பாயிண்டில் வரும், அப்போ வந்து ஃப்ளோட் யூஸ் ஆகும். சரிங்களா? இது வந்து கியூப் ஆஃப் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி. ஒரு டிக்ஷனரி வேல்யூஸை எப்படி இது பண்ணுறது, நம்ம ஏற்கனவே டிக்ஷனரி வேல்யூஸ் பார்த்தோம், ஆனால் அதை எப்படி மர்ஜ் பண்ணுறது இதில்ன்றதை நம்ம பார்க்கலாம். dict.py இதில் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணியிருக்கேன் merge ஃபங்க்ஷன் நேம் dict1, dict2 கோலன் வச்சுருக்கேன். இதில் வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது dict
2 டாட் அப்டேட்ன்ற ஒரு கீவேர்ட் நான் வச்சு dict1 வந்து ஜாயின் பண்றேன். ஓகேங்களா? இதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் dict1 dict2 வந்து நான் இங்க ப்ளேஸ் பண்ண போறேன். அதான் என்னோட இதே dict1 equal to curly braces குள்ள அதுக்குள்ள single quotes or double quotes, single quotes குள்ள a நான் கொடுக்கிறேன், comma இல்ல dictionary தானே, you have to give a keywords and verbs. b 8 dict 2 same as value மட்டும் நம்ம மாத்திப்போம். C print merge dict1 comma dict2 just save it and இங்க வந்து python dict.py இது ரன் பண்ணா நம்மளுக்கு வந்து ஃபார்மேட் வந்திருக்கு பாருங்க. C equal to 19, D equal to 18, E equal to நம்ம என்ன கொடுத்திருக்கோம்னா dict2 ஓட dict1 வந்து எனக்கு merge ஆகும். அப்ப இதுவே ஆப்போசிட்ல dict1ல இருந்து dict2 ன்னு கொடுத்திருந்தாலும் அதேதான் A B C D அதுன்றது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரும். இதுதான் வந்து டிக்ஷனரி. ஓகேங்களா? இதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து நம்மளுக்கு நார்மலாவே யூஸ் ஆகிறது நான் எக்ஸப்டேஷன் சொல்லுவாங்க. எக்ஸப்டேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நார்மலாவே நம்பர்ஸ் வச்சு சப்போஸ் இது இல்லைன்னா எனக்கு எரர் வரணும். இப்போ நம்ம 10 divided by 0 அப்படின்னு வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு 0 அப்படி வரக்கூடாது. எனக்கு வந்து அப்போ அந்த மாதிரி இருக்க கேஸ்ல எனக்கு எரர்னு வரணும். அதுதான் வந்து எக்ஸப்டேஷன் சொல்லுவாங்க. பாஸ் ட்ரை கேட்ச் அதை யூஸ் பண்ணி பண்றது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். .py இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸுக்கு வந்து நான் எப்படி இங்க கிளாஸ் கொடுக்கறனோ அதே தான் நீங்க ரைஸ்ல நீங்க எக்ஸப்ட்லயும் நீங்க மாத்தணும். சரிங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் நான் ஸ்மாலாவே கொடுக்குறேன், ப்ராப்ளம் இல்லை. pass try num1 num2 நான் வாங்குறேன். num1 num2 வாங்கிட்டு if condition if num1 equal to 0 or num2 equal to 0 இருந்துச்சுன்னா என்ன கண்டிஷனா ரைஸ் ஆகும். ஏதாவது ஒன்று 0 இருந்தாலும் எனக்கு வந்து ரைஸ் ஆகணும். எல்ஸ் இல்லைனா எனக்கு பிரிண்ட் ஆகும். எப்படி பிரிண்ட் ஆகும்னா num3 equal to int of num1 divided by num2 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். print num1 num2
இது முடிஞ்ச உடனே கரெக்டா ட்ரைக்கு நேரா நாம வந்து எக்ஸப்டேஷன் இது பண்ணணும். accept sorry spell மிஸ் பண்ணிட்டேன். C வரும். print error சொல்லிட்டு வரணும். அவுட்புட் ஆன்சர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. நம்ம ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். just python .py enter a number. Now first 12 ஆன்சர் வந்துடுச்சு. ஆனால் எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. 12 0 எரர் இப்படி வரணும். ஓகேங்களா? எரர் இப்போ வந்து நம்ம 12 divided by 0 வந்துச்சுன்னா 0 ஆன்சர் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் எக்ஸப்டேஷன் ப்ரோக்ராம். சரிங்களா? can't divided by 0 ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஏரியா அண்ட் பெரிமீட்டரோட வேல்யூஸை எப்படி எடுக்கிறதுன்றது பார்க்க. ஓகேங்களா? நியூ ப்ரோக்ராம் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு ரெக்டென் கொடுக்குறேன். .py நெக்ஸ்ட் வந்து area equal to float குள்ள 2 into float குள்ள length into breadth perimeter into next வந்து நான் print பண்றேன். print area and perimeter just நான் சேவ் பண்ணிட்டு python rect .py உங்களுக்கு எரர் வந்திருக்கு. எஸ் இங்க ஒன்று தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எஸ் நம்ம இங்கே க்ளோஸ் ஓப்பன் பண்ண மாட்டோம். சேவ் இட். லென்த்தோட கண்டுபிடிக்கணும் 12, breadth 3, ஏரியா வந்து 26 அண்ட் பெரிமீட்டர் வந்து 30. கரெக்டுங்களா? 12 3s are 36 and 12 15 plus 2 30. ஃப்ளோட் பாயிண்ட் வந்திருக்கு. நம்ம ஃப்ளோட்டு நாங்கள் கொடுத்துருக்கனால ஃப்ளோட் பாயிண்ட்ல வந்துருக்கு. சரிங்களா? நம்ம வாங்குறது இன்ட்ல வாங்கினாலையும் வேல்யூஸ் நம்மளுக்கு அவுட்புட்ல வந்து ஃப்ளோட்ல வரலாம். அப்போ வந்து ஃப்ளோட் பாயிண்ட்ல நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் 9th ப்ரோக்ராம் லாஸ்ட் ப்ரோக்ராம் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்.
அது இதை வச்சு நான் கிளாஸ் ப்ரோக்ராம் வச்சு இது வரைக்கும் நம்ம பார்த்து சிம்பிளான ப்ரோக்ராம்ஸ் ஒரு கிளாஸில் எப்படி ப்ரோக்ராம் வச்சு நம்ம பண்ணுறதுன்றது தான் இது லாஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சம்மன் கொடுக்குறேன் py இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் லாஸ்ட் வரைக்கும் வரணும் வராதீங்க இங்கே மார்க்ஸ்ன்றது நானே பிரிண்ட் பண்ணிட்டேன் த்ரீ 96 99 80 class total marks student marks print பண்றோம் define calculate பண்றது object mirror total marks print and print இல்ல sorry சரிங்களா just சேவ் பண்ணிட்டு python sum.py உங்களுக்கு ஆன்சரே வந்துச்சு மார்க்ஸ்ன்றது நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு இதுக்கான டோட்டல் 465 உங்களுக்கான டோட்டல் டிஸ்பிளே ஆயிருக்கு ஓகேங்களா இதுதான் வந்து கிளாஸ் ப்ரோக்ராம் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் கொண்டு வருது ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது இந்த ப்ரோக்ராம்ஸ் ஓகேங்களா இந்த 9 ப்ரோக்ராம்ஸ் நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்தேன் இது வந்து பைத்தான் ப்ரோக்ராம்ஸில் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலேருந்து நான் கலெக்டிவாக எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்த ப்ரோக்ராம்ஸ் இந்த ப்ரோக்ராம்ஸும் நீங்கள் வந்து வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இதில் வந்து நார்மலாகவே வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது வேர்டிங்ஸ் எல்லாம் ஓகேங்களா இன்னைக்கு பார்த்த எக்ஸசைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்த்த ப்ரோக்ராம்ஸ் வரைக்கும் டே 6ல் இது டே 5 வரைக்கும் பார்த்த ப்ரோக்ராம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மெயின் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் இது வரைக்கும் இன்னியோட கான்செப்ட்ஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு வந்து ஃபுல்லாக ஒரு ப்ரோக்ராமட்டிக்கலாகவே ஃபுல்லாக போச்சு தியரி இல்லாமல் ப்ராக்டிக்கலாக போச்சு நாளைக்கு பார்க்க போகிற நெக்ஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்கோட கனெக்ட் வாட் இஸ் ஃப்ளாஸ்க் இது வரைக்கும் நம்ம பைத்தான் அது எல்லாமே பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃப்ளாஸ்கோட கனெக்டிவிட்டி அதுக்கப்புறம் பைத்தான் ப்ரோக்ராமில் எப்படி நம்ம ஃப்ளாஸ்கை இன்க்ளூட் பண்ணுறோம் அது எல்லாமே வந்து இதுக்கு மேலே ஃபுல்லாக போடுறது உங்களுக்கு தியரியாக போகாது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் செக்ஷனாகவே போகும் ஓகேங்களா இந்த கான்செப்ட்ஸ் வந்து இதுக்கு மேலே பார்க்குறது கொஞ்சம் வந்து நீங்கள் ரன்னிங் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங்காக ரன்னிங்காகவே தான் போகும் நோட்ஸும் உங்களுக்கு வந்து ரன்னிங்காகவே தான் கிடைக்கும் சரிங்களா இந்த தியரியாகவே இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் டிசைன்ஸ் ஃப்ளோ அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஓகேங்களா இன்றைக்கி பார்த்ததுல வந்து 9 ப்ரோக்ராம்ஸ் அந்த 9 ப்ரோக்ராம்ஸுமே வந்து இது வரைக்கும் பார்த்ததோட பேஸ் மட்டும்தான் இதுக்கு மேலே பார்க்கறது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கான வெப்சைட் பேஸில் தான் இருக்கும்
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி ரன் பண்ணுறது ஃபுல் கேல்குலேஷன்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து ஃபுல்லாக அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இன்னைக்கோட கிளாஸ் இதோட ஓவர். தேங்க்யூ.